பருப்பு உருண்டை குழம்ப இப்படி செஞ்சு பாருங்கள், அப்படி இருக்கும். திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்டு பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் நைட்டு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா ஊற வச்சுருக்கேன். இது மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, உப்பு, கொத்தமல்லி, வெங்காயம் இது மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிடுறேன். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு உருண்டை இருக்குல்ல அது போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் 3 நிமிஷம், அதுக்கப்புறம் உருண்டையை திரும்பவும் திருப்பி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் தேங்காய் கூட பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும்.